விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் பயன்படுத்தி வரும் நீர்நிலை மற்றும் ஓடை சுடுகாட்டு பாதையை தனிநபர் ஆக்கிரமித்துள்ளது குறித்து விவசாயிகள் பேச முயன்றபோது அதிகாரிகள் பாதியிலேயே வெளியேறியதால் விவசாயிகள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இந்த முக்கியமா இன்னைக்கு உள்ளிருப்பு போராட்டம் பண்ண வந்த எதுன்னா இந்த வழி ஆக்கிரமி சம்பந்தமா 5 ஆண்டு காலமா ஆட்சியர் உத்தரவு போட்டிருக்காரு. அந்த வழி ஆக்கிரமி சம்பந்தமா அகற்றவில்லை. வளனூர் பேரூராட்சி செயல் அலுவலர் மெத்தன போக்கு, வருவாய்த்துறை சர்வே செக்ஷன் மெத்தன போக்கு. இதை கண்டித்து நாங்க பேச அனுமதி கேட்டோம். மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரி கூட்டத்தை ரத்து பண்றார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தாமோதரன். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. விழுப்புரம் மாவட்டம் வளவனூர் அருகே உள்ள குமாரகுப்பம், நரையூர், கம்பந்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் பல அரசு பகுதிகள் ஆக்கிரமிப்பில் உள்ளதாக கூறி விவசாயிகள் சங்கம் சார்பில் இன்று விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் அந்த கோரிக்கையை முன்வைக்க முயன்றனர். அப்பொழுது விழுப்புரம் மாவட்ட வருவாய் அலுவலர் அழிதாஸ் தலைமையில் நடைபெற்ற அந்த விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் அந்த விவசாயிகளுக்கு பேச அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறி அந்த விவசாயிகள் தென்னிந்திய நதிகள் இணைப்பு குழுவின் தலைவர், மாநில செயலாளர் ஐயனார் தலைமையில் அந்த குழுவினர் பேச முற்பட்ட போது அவர்கள் அந்த அனுமதியை மறுப்பதை தொடர்ந்து அவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரை நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக மாவட்ட வருவாய் அலுவலர் அந்த விவசாய குறைதீர்ப்பு கூட்டத்தையே ரத்து செய்துவிட்டு கிளம்பி சென்று விட்டார். இதில் ஆத்திரமுற்ற அவர்கள் உடனடியாக கீழே வந்து மாவட்ட ஆட்சியரின் வாயில் முன்பு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் காணப்பட்டது. அந்த குமாரகுப்பம், நரையூர் உள்ளிட்ட பகுதியில் ஆதி திராவிடர், பழங்குடியினர், நீர்நிலை ஓடை மற்றும் சுடுகாடு பாதை உள்ளிட்ட பகுதிகள் சுமார் 1.42 ஏக்கர் பகுதிகள் தனிநபர்களால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் பலமுறை இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகத்திடம் கோரிக்கை வைத்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை எனவும் இது தொடர்பாக தற்போது பேச முற்பட்ட போதும் அவர்கள் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்திலேயே பேச அனுமதி வழங்கவில்லை என கூறி அவர்கள் இந்த தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக வருவாய்த்துறையினர் மற்றும் வளவனூர் செயல் அலுவலர் உள்ளிட்டவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், அப்போதுதான் நாங்கள் போராட்டத்தை கைவிடுவோம் என கூறி தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தற்போது அந்த போராட்டத்தினை நடவடிக்கை எடுக்கிறோம் என மாவட்ட ஆட்சியரிடம் அழைத்துச் சென்று உத்தரவாதம் அளித்ததிலிருந்து தற்காலிகமாக அந்த போராட்டத்தை கைவிட்டு கிளம்பி சென்றனர். பிரியங்கா, இந்த சம்பவத்தால் சிறிது நேரம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் பெரும் பரபரப்பான சூழல் காணப்பட்டது. பிரியங்கா.